வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ரவிக்குமார் அவர்களும் தினமலர் பட்டம் பொறுப்பாசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஜூலை மாதம் 24ஆம் தேதியோடு ஓய்வு பெறுகிறார். அதனையடுத்து புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் கடந்த ஒரு மாதமாகவே செய்து வருகிறது. தேர்தல் தேதியை நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக. எல்லாம் முடிஞ்சு அடுத்த மாதம் 25ஆம் தேதி நமக்கு புதிய குடியரசுத் தலைவர், நாட்டின் 15வது குடியரசுத் தலைவர் கிடைச்சிருவார். எப்படி பார்க்கலாம் ரவிக்குமார்? இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையில் ஒரு ஒருமித்த கருத்து வரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா குடியரசுத் தலைவர் பொறுப்பில் வர்றவங்க இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு உகந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்பதில் பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப பர்டிகுலராக இருக்கார் அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவான கேண்டிடேட், ஒரு கன்சென்சஸ் வருங்கிற மாதிரி எனக்கு தோணலை. நிச்சயமாக தேர்தல் வரும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த தகவல்கள்லேருந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட ஒருவர் குடியரசுத் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கிற மாதிரியே தோணுது. அப்படி வந்தால் எதிர்கட்சிகளை அதை ஆதரிக்கிறதுங்கிறது சிக்கலாக தான் இருக்கும். இவங்க எதிர்கட்சிகளை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கும் விதமாக ஒரு பழங்குடியினத்தவரை சேர்ந்த ஒரு பெண்ணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் சில மாதங்களாக வந்துகிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் பிரச்சனை. இப்போ அவர் பழங்குடியினத்தவரா அல்லது தலித் சமூகத்தவரா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மதிக்கக்கூடியவராக இருப்பாரா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிறவர கூட இருப்பாரா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். அது மாதிரியான ஒருத்தவரை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வர போகிறதில்ல. எனவே தேர்தலுங்கிறது உறுதியாக நடைபெறும். இது எதிர்கட்சிகள் தரப்பில் யாரை ஒரு கேண்டிடேட்டாக கொண்டு வர போகிறாங்க, அவங்க நிறுத்துகிற கேண்டிடேட் வெற்றி பெறாமல் கூட போகலாம். ஆனால் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கு. அது எதிர்கால இந்தியா எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு வழியை காட்டுறதாகவும் கூட இந்த தேர்தல் அமையும். ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு பெரிய அதிகாரம் நம்முடைய அரசியல் இதில் இல்லைன்னாலும் கூட இன்னைக்கு வர்ற குடியரசுத் தலைவருங்கிறவர் மிக முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணக்கூடியவராக இருக்க போகிறாரு. எனவே இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி கேண்டிடேட்டை இன்னும் டிசைட் பண்ணன்ற மாதிரி இல்லை. அவங்க நிச்சயமாக டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க, வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. எதிர்கட்சிகள் தான் இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இது எதிர்கட்சிகளுடைய பலவீனத்தை தான் காட்டுது. வெங்கடேஷ், யார் வேட்பாளர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை அடங்கியிருக்கு. என்னென்னா காங்கிரஸ் தலைமையிலான நீங்கள் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், அப்போ இங்கே பாஜக தலைமை, இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே என்னென்னா யார் முதல்ல தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த அரசியலே அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூன் 28. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு நம்ம இந்த அரசியல் பற்றி பேச தான் போகிறோம். என்ன நடக்க போகுது அப்படின்னா, அடிப்படையில் நீங்கள் பாஜக என்னத்துக்காக வெயிட் பண்ணுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எப்பேற்பட்ட ஒரு வேட்பாளரை முன்னிறுத்த போகிறது அப்படின்னு காத்திருக்காங்க. அப்போ நேச்சுரலாக அதுலேருந்து இருக்கக்கூடிய அவருடைய குறை நிறைகளை எடுத்து பேசி அதனுடைய மொத்த ஒரு கூட்டணியினுடைய ஒரு அரசியலை எடுத்து பேசுவதற்கான விமர்சிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக பாஜக இதை கருதுகிறது. நிச்சயமாக இதே பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸும் அவருடைய எதிர்கட்சி தரப்பினர் பாஜக எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நிறுத்த போகிறது, அவருடைய பின்னணி என்ன, அவருடைய சாதனைகள் என்ன, அவர் என்ன விதமான வகையில் நீங்க என்ன பின்னணியிலேருந்து வராரு, இந்த மாதிரியான அம்சங்களை எடுத்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்காங்க. உண்மையிலே என்ன நடக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி நாள் வரைக்கும் கூட இந்த நபரில் இருக்கக்கூடிய அல்லது தேர்வுகளில் அவங்களுடைய உண்மையான தேர்வு யாரை கொண்டு நிறுத்த போறாங்க அப்படிங்கிறத பற்றிய இந்த விவாதங்கள் போய்கொண்டு தான் இருக்க போகிறது. ஏன்னா நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஏன்னா முதல் மனிதரை நாம் தேர்வு செய்கிறோம் அப்படின்னும் பொழுது நாட்டினுடைய முதல் மனிதர்
மனிதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய விவாதங்கள், கருத்துகள் மேலும் 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 வேறு விதமாக கூர்மை அடைய போகின்றன. அதை வைத்துக்கொண்டு இரு தரப்பினரையும் விமர்சிப்பதற்கு, ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறி கலை யதார்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் நிக்க போறாங்க. அந்த இருவருக்கும் ஒருமித்த கருத்து வராதுங்கிற சூழல்ல எதிர்க்கட்சிகளுக்கு இடையில ஒருமித்த கருத்து வருமா வேட்பாளர் நிறுத்துற போது? எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துலயும் அந்த குழப்பம் இருக்கும் தான் நம்புறேன். நீங்க எதிர்க்கட்சியிலேருந்தும் இன்னைக்கு நீங்க சொல்லப்படக்கூடிய பல பெயர்கள், திரு கோபாலகிருஷ்ண காந்தியிலேருந்து நம்ம பல பெயர்கள் வந்து நீங்க எதிர்க்கட்சியில வந்து பேசப்படுகிறது. இதுதான் உண்மையான அவர்களுடைய சாய்ஸா அப்படின்னு கூட எனக்கு இன்னும் தெரியல. அப்ப உண்மையிலேயே வந்து எதிர்க்கட்சியும் இது மாதிரி ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நபரை மையப்படுத்தி அவர்களை வந்து முன்னிலைப்படுத்துவார்களா, அல்லது வந்து இது மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு இது எல்லாரையும் ஒருங்கிணைந்து பேசி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நபரை வந்து அவர்கள் முன்னிலைப்படுத்த போகிறார்களா? அந்த ஒரு செலக்ஷன் ப்ராசஸே இன்னும் எதிர்க்கட்சிகளுக்குள்ள இன்னும் தெளிவு பெறவில்லைன்னு தான் நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா இப்போதைக்கு பேசியிருக்காங்க, ஒரு ஒரு எதிரான பெயர்கள் நிறைய அடிபடுது, இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இதை இவர்கள் தான் முடிவு செய்ய போகிறார்கள் அப்படின்னு ஒரு அடிப்படை குழு ஒன்று அமைச்சு இந்த குழு தான் இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளரை வந்து தேர்வு செய்ய போகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆக்சுவலா பார்த்தா அதுக்கு தானே கால அவகாசம் நிறைய தேவைப்படும், விவாதங்கள் நிறைய தேவைப்படும். ஏன் எதிர்க்கட்சிகள் இன்னும் அந்த பெயரை வெளியில சொல்லாம இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. இதுக்கு அண்மையில வந்து சோனியா காந்தி அம்மையார் வீட்டில் வந்து எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கூட்டினாங்க. 17 கட்சி தலைவர்கள் அங்கே வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அந்த முதல் கூட்டத்தில் வந்து யாரோட பேரோ ஸ்பெசிஃபிக்காக திரு வெங்கடேஷ் சொல்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக யாரோட பேரோ ஊடகங்கள் நிறைய பேர்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட முறையில் வந்து அவங்களோட பேசின முறையில் அங்கே யாரோட பேரும் வந்து ஃப்ளோட் பண்ணப்படலை. அதுக்கு மாறாக என்ன வந்திருக்குன்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது வருமா? அது வந்து அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அதை வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதில் ஆச்சரியமாக என்னென்னா, சமாஜ்வாதி பார்ட்டியும் வந்திருந்தாங்க, பிஎஸ்பியும் அதில் கலந்துக்கிட்டாங்கிறது தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக மட்டும் கலந்துருக்கு, அதிமுகவில் யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் எதிர்கட்சிகள்கிட்ட இப்போ ஓரளவுக்கு வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஆனால் அவங்க இன்னும் ப்ரோஆக்டிவாக வந்து இந்த விஷயத்தில் இறங்கலை. இன்னும் ரியாக்டிவ் பாலிட்டிக்ஸ் பொசிஷன்லேயே இருக்காங்க. அது பிஜேபி முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்து இப்போது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் என்ன மாதிரியான கேண்டிடேட் வரணும், யார் குடியரசுத் தலைவராக வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல்ல வந்து சொல்ல வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. அது வந்து இன்னைக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எப்படி வந்து பைபாஸ் பண்ணுறது, அல்லது வந்து எப்படி வந்து அதை டிங்கர் பண்ணுறது, அல்லது டேம்பர், இப்படியாகவே அரசியலமைப்பு சட்டத்தை தான் அவங்க வந்து இலக்காக வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து டிமானிட்டைசேஷனாக இருக்கலாம், அல்லது வந்து ஆதார் விஷயமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அடுத்தடுத்து அவங்க ஜிஎஸ்டி எல்லாத்துலேயுமே நீங்கள் அவங்க பில் பாஸ் பண்ணுறது வந்து நீங்கள் கான்ஸ்டியூண்ட் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு போய் பனி பில்லுன்னு பாஸ் பண்ணுறது, எல்லா வேலைகளிலுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்து மேலே தொடர்ச்சியான தாக்குதல். அப்போ நீங்கள் சொல்கிற இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் பட்டியலிடுகிற போது எதிர்க்கட்சிகள் வந்து இன்னும் விரைவா தானே அந்த பெயரை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து தோல்வி உறுதிங்கிற அடிப்படையில இதை பெருசா எடுத்துக்காம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி மட்டுமே எதிர்க்கட்சிகள் சிந்திக்கிறாங்க. இது வந்து வெற்றி தோல்வி தொடர்பான விஷயமே இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு வெற்றி பெறுறதுக்கு ஒரு சின்ன கட்சிகளுடைய ஆதரவு இருந்தாலே போதுமானது, அதுவே போதுமானது. அவங்க கண்டிப்பா அவங்க அந்த ஆதரவை பெற்றுடுவாங்க. அதுல ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை பத்தி மட்டுமே இந்த எதிர்க்கட்சிகள் யோசிக்கிறாங்க. இதை வந்து ஒரு கண்டெஸ்ட் பாயிண்டா வந்து எடுக்கணும். அது நிச்சயமாக அது வரும், எமர்ஜ் ஆகும். ஆனா அதுல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்கிறது தான் எதிர்கட்சிகளை பொறுத்த அளவில். இன்னும் அக்ரெசிவாக, இன்னும் ப்ரோஆக்டிவாக இருக்கணும். அக்ரெசிவாங்கிறத விட ப்ரோஆக்டிவா இவங்க வந்து அதுக்கு எதிர்வினை செய்கிற ஆட்களா மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒன்னு முன்மொழிகிறவர்களாக மாறணும். எதிர்கட்சி ஒன்னும் பெருசா இதுல ஒன்னும் நடந்துட போறது இல்ல அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கியே எதிர்கட்சிகள் யோசிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா இன்னும் வலுவான ஒரு வேட்பாளரை இவங்க முன்னிறுத்துவது குறித்தோ இல்ல யாருன்னு ஒரு பெயரை சொல்றது குறித்தோ இன்னும் தயக்கம் இருக்கிற மாதிரி இல்ல. ரவிக்குமார் சொல்றதுல ஒரு பாயிண்ட் மிக முக்கியமானது. அதாவது இதுல வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை. கண்டிப்பாக வெற்றி வந்து கண்டிப்பா பாஜக தரப்பினருக்கு தான் கிடைக்க போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா யாரை முன்னிலைப்படுத்துகிறோம், என்ன சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துகிறோம், என்ன விதமான அடிப்படை கருத்தோட்டத்தை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம்னு எடுத்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த தேசம் ஃபுல்லா அடுத்த ஒரு 20 நாளைக்கு நாம வந்து இந்த ஒரு சப்ஜெக்டை பத்தி தான் பேச போறோம். அப்படின்னும் போது இன்றைக்கு நாம் என்ன விதமான ஒரு கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி பேசுகிறோமோ இதுதான் வந்து
அடுத்த 2 ஆண்டுகளுக்கான ஒரு கருத்தா இருக்க போகுது. அடுத்த 2019 தேர்தலுக்கான அடிப்படையா இப்படித்தான் இருக்க போகுது. அப்போ இந்த திசையை இன்னைக்கு நீங்க கட்டமைக்கிறது, இந்த திசையில தான் நாங்க பயணிக்க போறோம்ன்றத சொல்ல வேண்டியது ஒரு அவசியம் இருக்குது. நீங்க காங்கிரஸே கூட பாத்தீங்கன்னா தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 36 மாதங்களுக்கு பின்னாடி தான் இன்னைக்கு அவங்களுடைய ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடந்திருக்குது. அப்படின்ற அளவுக்கு நீங்க பார்க்கும்போது அவர்களே இன்றைக்கு இதைத்தான் ஒரு அடுத்த தேர்தலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக கருத வேண்டும். அப்படின்னும் போது இதற்கான திசை என்ன, நாங்கள் எதை நோக்கி யாரை முன்னிலைப்படுத்தி, எதை நோக்கி, எந்த சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தி, எந்த விதமான வழிமுறைகளை முன்னிலைப்படுத்தி நாங்கள் செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஆரம்பம் இதுதான். நிச்சயமா இதுல ஒரு தோல்வி கிடைக்கும். இந்த தோல்வி அவர்களுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட வேட்பாளராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் முழுமையான மெஜாரிட்டி பெறப்போவதில்லை, அது தெரிந்த உண்மை. ஆனால் அவர் எதை சொல்ல போகிறார், அந்த தேர்வு எதை சொல்ல போகிறது, அந்த தேர்வின் மூலமாக நாம் மக்களுக்கு என்ன, ஆளுங்கட்சிக்கு என்ன சொல்ல போறோம், ஆளுங்கட்சிக்கு என்ன சொல்ல போறோம், பொதுமக்களுக்கு என்ன சொல்ல போறோம், வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன சொல்ல போறோம், இது ரெண்டு தான் முக்கியம். அதற்கான ஒரு வழிமுறை, அதற்கான ஒரு தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை காங்கிரசும் எதிர்க்கட்சிகளும் பயன்படுத்திக் கொள்ள. அப்படி வலுவான ஒரு வேட்பாளரை அவங்க நிறுத்துற போது ஆளும் கட்சி தரப்புலையும் இன்னும் கூடுதலாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, அந்த நெருக்கடியை இவங்க ஏற்படுத்தணும். அது இப்ப அவங்க ஒரு இதை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க பலவீனமான ஒரு நிலைக்கு போய் தள்ளப்பட்டுருவாங்க எதிர்கட்சிகளை பொறுத்தளவில். அதனால இவங்கள முதல்ல ஆளுங்கட்சியை அவங்க ஈஸியா அவங்க வின் பண்ணிட்டு போறதுக்கு விட்டுறாம அவங்கள ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். அதற்கு கருத்தியல் ரீதியாக இந்த மாதிரியானவர் தான் குடியரசுத் தலைவராக அடுத்து வரணும் அப்படிங்கிறத புஷ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கு. அவங்க இன்னமும் தயங்கிட்டு இப்போ இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதை பற்றி ஒன்றும் எதுவும் பேசாமல் இருக்கிறதுங்கிறது. இப்போ குடியரசுத் தலைவர் நேற்று தான் வேலை அதிகமாக உருவாக்கப்படல, அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு லேசாக ஏதோ ஒன்று கொஞ்சம் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கார். இதே மாதிரியான ஒரு சூழலில் KR நாராயணன் அவர்கள் 98, 99 திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அவர் இருந்தார். அன்னைக்கு அவங்க இருக்கும்போது இதே மாதிரி எதிர்கட்சிகள் பலவீனமாக இருந்த நேரத்தில் ஓப்பனாக அந்த பாலிசிஸை அப்போஸ் பண்ணி பேசினார். அவரால் தான் அன்னைக்கு பல விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. வெங்கடாச்சலயா கமிஷன் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுறதுக்காக அமைக்கப்பட்ட கமிஷனுடையது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதுபோல் பல சீர்திருத்தங்கள் கல்வியில் கொண்டு வர்றதா அவங்க ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு KR நாராயணன் ஒரு கார். இன்னைக்கு இப்போ இருக்கிறவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்தவர்னாலும் ஒரு மூத்த தலைவர் இருந்தாலும் இன்னைக்கு அங்கே எப்பெல்லாம் அவர் இன்டர்வன் பண்ணியிருக்கணுமோ ஒரு குடியரசுத் தலைவராக, அவர் காங்கிரஸ்காரராக இல்லை, ஒரு குடியரசுத் தலைவராக இன்டர்வன் பண்ணியிருக்க நேரத்திலெல்லாம் அவர் அமைதி காத்துதுங்கிறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு அடுத்தது வர்றது இன்னும் அடுத்த 2 ஆண்டு காலமோ அடுத்த எப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வந்தா சரியா இருக்குன்னா பெரும்பாலும் அரசியல் பின்னணியில இருந்தவங்க தான் முன்னிலைப்படுத்த. ஆமா, நம்மளுடைய குடியரசுத் தலைவருடைய அந்த தகுதி அந்த தேர்தலில் போட்டிடுறவங்களுக்கு 35 வயசு இருந்தா போதும், 50 MP ப்ரப்போஸ் பண்ணா போதும் அப்படிங்கறத கிரைட்டீரியாவா வச்சிருக்காங்க. அவங்க அரசியல் கட்சியில இருந்து வரக்கூடாதுன்னு அவங்க நடுநிலைமையோட இருக்கணும்னா அது வரைக்கும் அரசியல் கட்சியில ஏதோ ஒரு மந்திரியா பொறுப்பெடுத்தவர் அவர் எப்படி திடீர்னு நடுநிலையாளரா மாறிடுவாரு? அதனால நம்முடைய இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல சில சேஞ்சஸ் அவசியம். நீங்களே 2 கோணத்துல பேசுறீங்களே. இப்போ நீங்க வேற ஒரு துறையில இருந்து வந்தவர் சரியா நடப்பாரு அப்படின்னா எதிர்கட்சியில இருந்தவர், நிதியமைச்சரா இருந்தவர், முக்கியமான பொறுப்புகளை வகிச்சவர் தானே. அவரே ஏன் ஆளுங்கட்சிக்கு எதிரான எந்த விதமான குறுக்கீடையும் அவர் செய்யல? அதுதான் சொல்றேன், சந்தேகம் தானே. காங்கிரஸ்ல இருந்து வந்தவரே அவர் செய்யலங்கிறது வேற. நான் என்ன சொல்றேன், அரசியல் கட்சி சார்ந்தவர் ஒருத்தவர் வந்துட்டு திடீர்னு நடுநிலையாளரா மாறிடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கறதே ரொம்ப ஒரு வினோதமான ஒரு சூழல். எனவே அரசியல் கட்சியில பொறுப்பு வகித்தவர், அரசியல் எல்லா மனிதர்களுக்கும் அரசியல் சார்பு இருக்கும், அரசியல் சார்பற்றவரை நம்ம கொண்டு வரணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் கட்சியில அதுவும் ஒரு அமைச்சர் பொறுப்புகள் போன்றவற்றை வகிக்கிறவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்துற முறையை மாறலாம். இது நமக்கு லீகலா ஒன்றும் தடை கிடையாது, அதுக்கு நமக்கு வச்சிருக்கிற தகுதியில. ஆனா அரசியல் கட்சிகள் மாறலாம் அந்த விஷயங்களை அணுகணும். அவங்க தங்கள் கட்சி வேட்பாளர்களை நிறுத்துறதை தவிர்க்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம கிட்ட இருக்கிற ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு பாருங்க. நமக்கு அடிப்படையா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிங்கிறது ஒரு ஓட்டு, அந்த ஓட்டுக்கு எல்லாருக்கும் ஒரே மதிப்பு. இதுதான் நம்முடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஓட்டுகளுக்கு ஒரே மதிப்பு கிடையாது. அங்கே பாப்புலேஷன் படி உத்தரப்பிரதேச இருக்கிற எம்எல்ஏவோட ஓட்டுக்கு அதிக மதிப்பு, கோவா எம்எல்ஏவுக்கு அல்லது பாண்டிச்சேரி எம்எல்ஏவுக்கு மதிப்பு ரொம்ப கம்மி. இது ஒரு இன்இக்வாலிட்டியாக கொடுக்குது. தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்து வாக்காளர்கள் அந்த எம்எல்ஏக்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ
அவங்கள ப்ரெசென்ட்டாக வர்றதுக்கான ஒரு இதை வந்து டிசைட் பண்ணுற ஒரு இது. இந்த இன்இக்வாலிட்டி நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை வந்து நீங்கள் இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை வந்து வழங்கிட்டு நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷனில் மட்டும் ஒரு இன்இக்வாலிட்டியை வந்து பின்பற்றுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. இது மாதிரியான சில சேஞ்சஸை நம்ம வந்து அவசியம் கொண்டு வர வேண்டும். எல்லாத்துலேயும் தேர்தலில் மாற்றங்கள், ஏன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாது? அது பற்றிய டிபேட் வந்து அவசியம். அரசியல் சாராத ஒருத்தர் குடியரசுத் தலைவர் பதவிக்கு வரணும் அப்படின்றத எப்படி பார்க்கலாம்? அதில் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது சார். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட், அதுவும் குறிப்பாக நீங்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு பிரசிடென்சியை பார்த்த பிற்பாடு மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. அவர் தன்னளவில் மிகப்பெரிய சாதனையாளர், தன்னளவில் நேர்மையானவர், தன்னளவில் மிக மிக முக்கியமான ஒரு அறத்துவைக்கு பின்பற்றக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவர் இருந்தபோது அவரை நீங்கள் குடியரசுத் தலைவராக நம்ம பார்த்த பிற்பாடு நம்ம அதனால் வரைக்கும் நீங்கள் காங்கிரஸில் இருந்தோ இதர கட்சிகள் இருந்தோ வந்தவர்களை நாம் தான் வந்து குடியரசுத் தலைவராக பார்த்திருக்கிறோம். முதல் முறையாக நாம் அவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக அப்துல் கலாமை பார்த்த பிற்பாடு அவருடைய செயல்பாடுகளை பார்த்த பிற்பாடு நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஒன்று இருக்கு. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மத்தியதர வர்க்கத்தினர் அந்த மாதிரியான ஒரு மனிதரைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஒரு கனவாகத்தான் அவர் இருக்கிறார். அப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு பிரசிடென்டாவது இந்த மாதிரியான ஒரு தகுதிகளோடு, அதாவது வேறு துறைகளில் தன்னை நிரூபித்துக் கொண்டவர், தனக்கான ஒரு அடிப்படையான அறப்பண்புகளை கொண்டவர் வந்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்தா சரியா இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அப்போ இந்த கட்சிகள் வந்து இன்றைக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு பெயர்கள் இப்படிப்பட்ட ஒரு தகுதிகளோடு, இப்படிப்பட்ட ஒரு பின்னணியோடு, ஒரு கல்வி தகுதி இதர தகுதிகளோடு இருக்கக்கூடியவரை முன்னிலைப்படுத்தும் போது நிச்சயமாக அது வந்து ஒரு டோனை செட் பண்ணும். இப்படிப்பட்ட நபரைத்தான் நாம் விரும்புகிறோம். இப்போ நீங்க என்ன உடனடியாக நீங்க இந்த பெயர்களை நீங்க ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த பெயர்கள் வந்து ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க மக்கள் மத்தியில் வேறு வேறு விதமான எதிர்வினைகள் ஏற்படுகின்றன. அப்போ நீங்க வந்து கோபாலகிருஷ்ண காந்தி அப்படின்னு சொன்னா ஒரு விதமான ஒரு எதிர்வினை, அல்லது நீங்க வந்து திரௌபதி முர்மு அப்படின்னு ஒரு பேரை சொன்னீங்கன்னா ஒரு விதமான எதிர்வினை, அல்லது இந்த பக்கம் நீங்க சரத்பவார்னு சொன்னீங்கன்னா ஒரு விதமான எதிர்வினை. அப்ப இதெல்லாமே வந்து ஒரு வகமா நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்கு அப்பாற்பட்டு உண்மையிலேயே ஒரு தகுதியான நபரை நாம் தேர்வு செய்ய முடியும். நாங்கள் இவர் அத்தனை பேருமே வந்து இப்போ உதாரணமா இவங்க வந்து இதுல ஆர்கே நகர் தொகுதியில் வசந்தி தேவியை நிறுத்தினாங்க. அப்போ நீங்க நிறுத்தின போது அவங்க ஏற்படுத்தின ஒரு வேறு விதமான ஒரு அதிர்வலை அங்கே உண்டு. அப்ப நீங்க என்ன ஒரு கல்வியாளர், ஒரு பண்பாளர், இப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் போது அந்த எலெக்ஷனுக்கான டோனே வேற மாதிரி செட் ஆச்சு. அது மாதிரி எதிர்க்கட்சிகள் வேறு ஒரு தகுதிகளோடும் திறன்களோடும் ஒரு வேறு விதமான பண்புகளோடும் இருக்கக்கூடிய ஒரு நபரை முன்னிலைப்படுத்தும் போது பொதுமக்களுடைய ஏற்பு மிக அதிகமான பொதுமக்களுடைய பார்வை இருக்கட்டும், அது உண்மையிலேயே வந்து அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக தாக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்துதா? இல்ல அவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், தலித் சமூகத்தை சேர்ந்தவர், இல்ல ஒரு பெண் அப்படின்னு ஒரு அடையாள அரசியலோட அது வந்து முடிஞ்சு போயிருக்கு. இல்ல, இந்த போலரைசேஷனை வந்து கண்டிப்பாக இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் பின்பற்றக்கூடாது. ஒரு வந்து தலித்த ஒருத்தரை நிறுத்துறோம், ஒரு முஸ்லீமை நிறுத்துறோம், ஒரு பெண்ணை நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடென்டிட்டியை வந்து முன்னிறுத்தி போலரைஸ் பண்ண முயற்சி பண்ணுறதுங்கிறது குடியரசுத் தலைவர் அந்த பொறுப்புங்கிறது வந்து நம்ம வந்து அதை குறைச்சி மதிப்பிடுறதா மாறிடும். எனவே இந்த மாதிரியான ஐடென்டி பாலிடிக்ஸை வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதை ப்ளே பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் எதிர்கட்சிகள் இன்னைக்கு வலியுறுத்தணும். இன்னைக்கு நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இதனுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அறத்தை அதனுடைய சாராம்சத்தை காப்பாற்றுறது, அதை இந்தியாவை வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. திரு வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல் அப்துல் கலாம் அவர்கள் வந்து வந்தப்போ பிரசிடென்ட் பொசிஷன்ங்கிறது வந்து ஒரு அக்சசிபிளாக எவ்வளவு ஈஸியாக மாறினது. இன்னைக்கு பிரசிடென்ட்ங்கிறவர் வந்து ஒரு சின்ன குழந்தைகளோட பள்ளி பிள்ளைகளோட வந்து பேசுவார், கல்வி பிரச்சனை பற்றி பேசுவார், அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு ஈஸி அக்சஸே அவரால் தான் கொண்டு வரப்பட்டது. பிரசிடென்ஷியல் பேலஸுங்கிறதே வேற விதமாக மாற்றப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். இது மாதிரியான ஒரு பாப்புலர் பிரசிடென்ட் வேற யாருமே வந்திருக்க முடியாது இந்திய வரலாற்றிலேயே. அந்த மாதிரி வந்து ஒரு இதிலிருந்து அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இது மாதிரியான ஒரு வேல்யூஸ் உள்ளவங்களை முன்னிறுத்துறதுங்கிறது இன்னைக்கு எதிர்கட்சிகள் அந்த மாதிரியான இதை வந்து ப்ரப்போஸ் பண்றதுங்கிறது தான் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். இல்லைன்னு வச்சிங்க, அவங்க சொல்றதுக்கு பதில் இவங்களும் ஒரு கன்சென்சஸில் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை வந்து கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து போட்டு போடுற தேர்தலாக இருக்குமே தவிர அதுக்கு மேலே வந்து எந்த விதத்திலையும் இதுக்கு மதிப்பளிக்காது. அது எந்த விதத்திலையும் வந்து பாஜகவுக்கும் எந்த நெருக்கடியும் கொடுக்காது. இவங்களும் அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா பாஜகவுக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் நெருக்கடியும் கொடுக்காது. எனவே இப்போ வந்து எதிர்கட்சிகளுடைய கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு ப்ரோஆக்டிவ் பாலிடிக்ஸை வந்து பிளே பண்ணுறதுக்கான நேரம் வந்து ரொம்ப குறுகியதாக இருக்கிறது. இப்போவாவது அவங்க உடனடியாக களத்தில் இறங்கணும். ஓகே, தமிழகம் அப்படின்னு வந்தோம்னா
குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசு வேறு மாதிரி பார்க்கும் மாநில அரசை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. வேறு மாதிரி தான் பார்க்குமா? அப்படிலாம் ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த குடியரசு தேர்தல்லாம் ஒரு என்ன சொல்ல ஆரம்பப்படியா இருக்க போகுது, அதுக்கப்புறம் எங்க போய் அரசியல் மாற்றம் வரப்போகிறது அப்படிலாம் இவங்க பேசக்கூடிய நிறைய செய்திகள் நானும் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு தெரிந்து ஒரு அடிப்படை உண்மையை இந்த இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ பதவி என்பது ஜெயலலிதா அவர்களால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இழந்துவிட இவர்கள் தயாராக இல்லை. அது நிச்சயமாக எத்தனை விதமான அணிகள் பிரிந்து போயிருந்தாலும் அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த ஆட்சி அதிகாரத்தை இந்த அடுத்த 4 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அவர்கள் நிச்சயமாக தவறவிட மாட்டார்கள். அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. அப்படி இங்க இருக்கிற ஆட்சிக்கு நெருக்கடி வருதா இல்லையாங்கிறத விடவும் குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த அளவில் நீங்க கன்சைன்ஸ் அடிப்படையில் மனசாட்சி அடிப்படையில் ஓட்டு விப்புலாம் நீங்க போட முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுகவில் 3 ஃபேக்ஷன் இருக்கு. 3 ஃபேக்ஷன்ல 2 ஃபேக்ஷன் பாஜக சப்போர்ட்டா இருக்குங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. நீங்க திரு தினகரன் அவர்களை சப்போர்ட் பண்ற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அப்ப அவர் எம்பிக்கள் இவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க? உண்மையிலேயே அவங்களும் பாஜகவை இந்த ஆதரவை அவங்க அதை பார்கெயின் பண்றதுக்கு பயன்படுத்த போறாங்களா, அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக தினகரன் அவர்களுக்கு இப்போ வந்திருக்க இது பாத்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் லெவல்ல முழுக்க இந்த 2 ஃபேக்ஷனும் ஒரு பாஜக ஆதரவு நிலை எடுத்ததுனால அவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப வேகமாக சரிஞ்சிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்த சமயத்தில் இருந்த ஒரு பெரிய ஈர்ப்பு எதிர்பார்ப்புங்கிறது இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கான முக்கியமான காரணமே ஒரு பாஜக ஆதரவு நிலை தான். இன்னைக்கு திரும்பவும் தினகரனுக்கு இந்த வர்ற ஆதரவுங்கிறது இவர் அவங்க அந்த அரசால பாதிக்கப்பட்டவர், அவங்க இவரை பிடிச்சி ஒரு வழக்கில் போட்டு இவரை சிறைக்கு போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியும் அவருக்கு இருக்குது. எனவே ஒருவேளை அவருடைய ஃபேக்ஷன் அந்த பிரிவினர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு எதிராக வாக்களிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. எனவே அதிமுகவுடைய வாக்குகள் பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க சொல்றத சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் அந்த புரிதல்லாம் இருக்குன்னு எடுத்துக்கிறதா, இல்ல தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்கு? தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்கு. தினகரனுக்கான ஆதரவு இருக்கு நிச்சயமா. அது இல்லாம எப்படி வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் வந்துட முடியும்? எனவே அடுத்தது நீங்க பிரதிபா பாட்டீலா இருக்கட்டும் அல்லது கேஆர் அப்துல் இவங்க மாதிரியான சமயத்துல குடியரசுத் தலைவர்களா வந்தபோது அப்போ தமிழ்நாடு ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணது. குறிப்பாக திமுக தலைவர் கலைஞர் அப்போ அவங்கள ப்ரப்போஸ் பண்றதுல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணார். இன்னைக்கு திமுகவுக்கு அங்க ஒரு கணிசமான எம்பிக்கள் இல்லை அப்படின்னாலும் நாடாளுமன்றத்தில் சுத்தமா பிரசன்ஸ் இல்லை, மாநிலங்களவையில் தான் அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய விழாவுக்கு அத்தனை பேர் அவங்கள கூட்டு வர முடிஞ்சிருக்குன்னா அவங்க அந்த செல்வாக்கை பிளே பண்ணி நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்றதுல இதுலயும் இன்னும் ஒரு ஆக்டிவ் ரோலை திமுக போன்ற கட்சிகளும் பிளே பண்ணணும். அதுக்கான டிமாண்டை அவங்க சொல்றதுங்கிறது நிச்சயமாக அதை செய்யக்கூடியது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் தமிழ்நாடு ஏன்னா கூடுதலாக இன்னைக்கு 40 எம்பிக்கள் இங்கேருந்து போயிருக்கோம், தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து. நிச்சயமாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் இவங்க ஒரு ரோலை பிளே பண்ணணும், முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணணும். முன்னெல்லாம் வந்ததுன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் குடியரசுத் தலைவராக வருவாரா என்கிற டிபேட்லாம் வந்த காலம் போய் இன்னைக்கு அதை பற்றி எதுவுமே இல்லை. இவ்வளவு பலம் இருந்தும் பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக அதிமுக இருந்தும் இதில் எந்த ரோலும் இல்லை, இவங்களுக்கு எந்த சிக்னிஃபிகன்ஸ் இல்லைன்னு போகிறதுங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. இவங்க அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அதிமுக ஆட்சி தொடர்வது பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சொல்லியிருக்கிறாரு. உட்கட்சி பிரச்சனை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, இதுல வெளியில இருந்து ஆட்டுவிக்கிறாங்க அப்படின்னுங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இல்லை, இது ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட காலத்திலேருந்தே இந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பாஜக தான் இயக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு நமக்கு தெரியக்கூடிய முகாந்திரங்களும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரியான தங்களுடைய இந்த ஆட்சியை அடுத்த 4 ஆண்டுகள் தொடர்வது என்பது தனி, பாஜகவினுடைய ஒரு அழுத்தம் இருப்பது என்பது தனி. இது ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து புரிஞ்சு கொள்வது தான் அதுக்கு பொருத்தமாக இருக்க முடியும். இந்த ஆட்சியை இவர்கள் கண்டிப்பாக இந்த இருக்கக்கூடிய இபிஎஸ் தரப்பானாலும் சரி, ஓபிஎஸ் தரப்பானாலும் சரி, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தினகரன் தரப்பாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட மாட்டார்கள். ரெண்டும் தனித்தனி தானா? ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? ஆட்சி 4 ஆண்டுகள் தொடர்வதும்
அழுத்தம் இருக்கிறதும் வேறு வேறு தான். வேறு தான் கண்டிப்பா. நீங்க அதாவது நீங்க யார் தமிழகத்தில் நீங்க இப்ப அப்படியே நீங்க இதே இப்படி யோசிச்சு பாருங்களேன், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக எம்ஜிஆர் காலகட்டத்திலும் சரி, பின்னால் வந்த நீங்கள் ஜெயலலிதாவுடைய காலகட்டத்திலும் சரி, இதே மாதிரியான பல்வேறு குழுக்கள் கண்டிப்பாக அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்குள்ளே இருந்திருக்கும். அது இன்றைக்கு மாதிரி வெளிப்படையாக அன்றைக்கு தெரிந்ததில்லை. ஏன்னா அவர்கள் ஒரு மிக வலுவான தலைவராக இருந்ததனால் இவர்கள் அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுத்து அல்லது நீங்கள் வேறு வேறு விதமான வாய்ப்புகளை அவருக்கு வழங்கி அந்த மாதிரியான ஒரு சமாதானமான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்க முடியும். இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய தலைவர் இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோரிக்கைகளும் அதற்கான குழுக்களும் அவர்கள் வெளியே வந்து தங்களுடைய கருத்துக்களை பேசுவதும் இன்றைக்கு நம்ம வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ ஆனா எல்லாருக்குமே ஒண்ணு அடிப்படையா தெரியும், என்னன்னா இன்றைக்கு இந்த ஆட்சியை கலைந்து விட்டால் போய் நம்ம மக்களிடம் ஓட்டு கேட்பதோ அவர்களிடம் மீண்டும் இதே அளவுக்கு வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை அமைப்பதோ என்பதோ சாத்தியம் இல்லை என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும். சண்டை அவங்களா போட்டுக்கிட்டாங்களா இல்ல தூண்டி விடப்பட்டதா அப்படிங்கறதான இப்ப கேள்வியா இல்ல. தூண்டி விடப்பட்டாலும் சரி, இல்ல நீங்க எதுவா இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை தெளிவா இருப்பாங்க, இந்த ஆட்சியை இழந்து விடக்கூடாது என்பதில் அடிப்படையாக தெளிவாக இருப்பார்கள். அப்போ அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மேலே இருந்து நீங்கள் எப்பேற்பட்ட அழுத்தம் வந்தாலும் சரி, மத்திய அரசில் இருந்து அழுத்தம் வந்தாலும் சரி, வேறு விதமான அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்துக் கொண்டு போய் எப்படி இந்த 4 ஆண்டுகளை நகர்த்தி விடுவது என்பதை தான் யோசிப்பார்களே தவிர, அதனால்தான் அந்த அழுத்தத்தை நான் தனியாக வைத்தேன். நீங்கள் பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம் அல்லது பாஜக கொடுப்பதாக சொல்லப்படக்கூடிய அழுத்தம் என்பது ஒன்று அவர்களாக கொடுத்தாலும் சரி, இவர் அவருடைய விருப்பத்தின் பார்ப்பில் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டாலும் சரி, அது தனி. அது யார் நீங்க அந்த இடத்துக்கு வந்தாலும் அதை அப்படித்தான் செய்வார்கள், அணுகுவார்கள் என்பது வேறு. ஆனால் தங்களுடைய அடிப்படை பதவிகளை, அடிப்படை இந்த மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரத்தை அதில் பாதித்து விடாமல் பார்த்துக் கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. பாஜக இங்க தலையீடு செய்கிறது, குறிப்பா அதிமுகவில் இருக்கிற குழுக்களை அவங்க இயக்குறாங்கிறதெல்லாம் ரொம்ப அப்பட்டமா வெளியில தெரிகிற ஒரு உண்மை. இதை யாரும் தனியாக அதுக்கு ஆதாரங்கள் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க எல்லா டெக்னிக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பின்னாலேயும் அல்லது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பின்னாலேயும் என்னென்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அல்லது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருந்தாலும் எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனாலும் அவர்களால் அவங்க நினைச்ச மாதிரியான பாலனை இங்க இவ்வளவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம்ல, என்ன லாபத்தினால அதுதான் அதை செய்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்குள்ளார ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு ஃபேக்ஷனை தனிமைப்படுத்தி அவங்கள தன் கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் அது. இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னால யார் இருந்தா என்பது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. ஆனா முதல் செக்மெண்ட்ல பேசும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா, தினகரனுக்கு ஆதரவு பெருகிறது, தொண்டர்கள் மத்தியிலையும் பெருகுது, அவங்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலையும் பெருகுது, பிஜேபி பக்கம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு எல்லாரும் நினைக்க தொடங்கிட்டாங்கன்னா அப்ப இது பிஜேபிக்கு தெரியாதா, இப்படி செஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு எதிர்வினை வரும்? அதுதான் அவங்க எல்லாருமே இப்போ எப்பவுமே அரசியல்ல இருக்கிற ஆட்கள் வரலாற்றில் படிப்பினைகளை எடுத்துக்கிறது இல்லை. இப்போ பாஜக மட்டும் காங்கிரஸ்கிட்ட இருந்து எந்த படிப்பினை எடுத்திருக்காங்க? ஒன்றுமே இல்லையே. இங்கே இது மாதிரியான குளறுபடிகளை அவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ரொம்ப உண்மையிலேயே இவங்களுடைய இந்த நடவடிக்கைகள் நீங்கள் இவங்க விட்ட ரெய்டுகள்லாம் எதன் மூலம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்ங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு தினகரன் அவர்கள் மேலே போட்ட வழக்கே கூட கோர்ட்டில் ஏன் இவ்வளவு இதுவாக பண்ணணும், அவங்கள அவ்வளோ ஆதாரங்களோடு இருக்கும்போது அதை கான்கிரீட்டாக பண்ணியிருக்கலாம்ல. அப்போ எல்லா விதத்துலையும் ரொம்ப பாஜக இப்போ அரசியல் நோக்கத்தோடு இதை செய்கிறாங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேரை தான் கொண்டு வந்திருக்கு. அதனால தான் இதெல்லாம் தாண்டி யாரை நீங்கள் ஐசோலேட் பண்ண நினைச்சிங்களா, அவங்க பின்னால் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் ரேலி ஆகிறதுக்கான ஒரு நிலை உருவாயிருக்கு. எனவே பாஜக எடுத்த அந்த முயற்சிகள்ங்கிறது எதிர்மறையாக அங்கே முடிஞ்சு போயிருக்கு. அவங்க இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிஞ்சதும் இங்கே ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னெல்லாம் நான் நினைக்கல. ஏன்னா அவங்க ரொம்ப ப்ளே பண்ணுறாங்கிறத சொல்கிறதுக்காக திரு முத்தரசன் அப்படி சொல்லியிருக்கலாம் ஒழிய, அவங்க இங்கே கலைச்சிட்டு என்ன செய்யறது அடுத்தது? நீங்கள் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் அதிமுகவையும் பலவீனப்படுத்திட்டீங்க. அப்போ தட்டில் வச்சு நீங்கள் திமுக கிட்ட ஆட்சியை வழங்குறதா தான் அர்த்தமாகும். அப்படியான ஒரு நிலை தான் வரும். இன்னைக்கு இல்லாட்டா புதுசாக பிளேயர்ஸ் யாரையாவது திரு ரஜினிகாந்த் போன்றவர்களை கொண்டாந்து உள்ளார விட்டு இதை இன்னும் ஃப்ராக்மெண்ட் பண்ணணும். எப்படி ஃப்ராக்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன ஆகும்னா திருப்பி அட்வான்டேஜஸ் பொசிஷனில் திமுக தான் நிற்கும். இன்னைக்கு பாஜக தனக்கு சாதகமாக அரசியல் சூழல் இல்லைன்னா தேர்தல் முடிவுகள் வராதுன்னு சொன்னால் எதுக்காக இந்த ஆட்சியை கலைக்கணும்? எனவே இப்போ எப்படியாவது இங்கே இருக்கிற ஃபேக்ஷனை இது பண்ணி இவங்களை தன் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்சி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு தான் அவங்க முயற்சிப்பாங்களே ஒழிய ஆட்சியை கவிழ்க்கவே மாட்டார்கள். ஆட்சி கலையிறதோ கலையாதோங்கிறது அதிமுகவில் இருக்கிறவங்களுடைய கையில் தான் இருக்க ஒழிய அது பாஜக கையில் இல்லை.
புத்தக சுமையை குறைக்க விரைவில் புதிய திட்டம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் பேசியிருக்கிறார். நேற்று பள்ளி திறந்திருக்கு, கோடை விடுமுறை முடிந்து அதற்கான ஒரு விழா நடக்கிற போது அதில் அவர் பேசியிருக்கிறாரு. பள்ளி குழந்தைகளின் மகிழ்ச்சியை பெருக்குவதே நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. புத்தக சுமையை குறைச்சா குழந்தைகள் முகத்துல மகிழ்ச்சியை பார்க்க முடியுமா, எப்படி எடுத்துக்கலாம்? புத்தக சுமை மட்டுமல்ல, இன்னைக்கு கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படுகிற சீர்திருத்தங்கள், இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைகள்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. பெற்றோர்கள் மனசில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை இந்த சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற அமைச்சரவையிலேயே ஒரு செயல்படுகிற அமைச்சராக திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் பார்க்கப்படுகிறார். அதற்கு அவருக்கு அமைஞ்சிருக்கிற அந்த டீம், அவருடைய அதிகாரிகள், முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்கள், அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்த போதே ரொம்ப திறம்பட செயல்பட்டு தன்னுடைய தனித்திறமையை நிரூபித்தவர். இங்கேயும் அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. பல பேருடைய பல கல்வியாளர்களை கூப்பிட்டு ஆலோசனைகளை கேட்டு அந்த சீர்திருத்தம் முன்மொழிகிறார். இதுக்கு அடித்தளமாக அமைஞ்சதுங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு அடித்தளம் போட்டவர் எம்பி விஜயகுமார். அவர் கொண்டு வந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற செயல்வழி கற்றல் முறை, அது மாதிரி ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் என்று அவர் ரிஷிவேலி ஸ்கூல்லேருந்து பார்த்து கொண்டு அடாப்ட் பண்ணி இங்கே ஜேகே உடைய இந்த ஸ்கூல்லேருந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் எடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு பெரிய சீர்திருத்தத்துக்கான அடித்தளத்தை விட்டவர் எம்பி விஜயகுமார், அன்னைக்கு இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு. அந்த அடித்தளத்தின் மீது தான் இன்னைக்கு இருக்கிற சீர்திருத்தங்கள் செய்யப்படுது. இதை நம்ம முதல்ல அங்கீகரிக்கணும். அடுத்தது, இன்னைக்கு இவங்க ப்ரப்போஸ் பண்ணுற பல சீர்திருத்தங்களில் ஒன்று இந்த ஒரு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட பத்திரிகையில் வந்திருக்குதுன்னா, அரசு ஊழியர்கள் அரசு பிள்ளைகளை அரசு பள்ளிகளிலே சேர்க்கணும். இது ரொம்ப அபத்தமான ஒரு ப்ரப்போசல். இது யார் அவங்களுக்கு சொன்னாங்க? இது ஒரு பாப்புலராக சொல்லப்படுது, சினிமாவில் வர டயலாக் மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாம் இதை செஞ்சிடக்கூடாது. இது ரொம்ப அப்சர்டான ஒன்று. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டே பறிக்கிற ஒரு இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அரசு ஊழியருங்கிறவர் அரசாங்கத்துடைய அடிமை ஒன்றும் கிடையாது. நீங்கள் தனியார் பள்ளிகளை திறக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டு அவரோட சாய்ஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? அது மாதிரியான விஷப்பரீட்சைகள்லாம் செய்து விடக்கூடாது. இது ஏன்னா வர்ற வரவேற்புகளில் ஒரு உற்சாகம் அடைஞ்சு இது மாதிரியான ஒரு விஷப்பரீட்சைகளில் அவங்க ஈடுபட்டுறக்கூடாதுங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்தது இந்த புத்தகங்களை குறைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு திட்டம் தான். அதுக்கு அவங்க இந்த டேப் மாதிரியான விஷயங்களை கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே லேப்டாப்ஸ் நிறையா நம்ம கொடுத்து அது எந்த விதத்துலேயும் கல்வியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஆனால் அந்த டேப் இதெல்லாம் கொடுக்கறதுனால அது இது மட்டுமே ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திடாது. பள்ளி கல்வித்துறையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மாற்றம் தேர்வு முறையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள். அதை பேசுவோம். அதுதான் அதை அதில் முக்கியமாக அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். மிக மிக வரவேற்கத்தக்க முயற்சிகளை எல்லாம் திரு உதயச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அடிப்படையில் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பல செய்திகளை எடுத்து செய்கிறாங்க. அதற்கான அடிப்படை அங்கே அமைந்திருக்கக்கூடிய உதயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த மாதிரி பள்ளி பாடப்புத்தகங்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வரவேற்கத்தக்கதோ அதே அளவுக்கு நம்ம இன்னும் 3 ஆஸ்பெக்ட், ஒன்று மாணவர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள், இன்னொன்று இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த 3 தரப்பினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவைகளை நாம எவ்வளவு தூரம் புரிந்து எளிமைப்படுத்துகிறோமோ அது முக்கியம். இதுல நான் அடுத்த கட்டமா மிக முக்கியமா சொல்ல, இப்ப எப்படி மாணவர்களுடைய ஒரு சுமையை குறைப்பதற்கு, அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு முக்கியம்னு பேசுறாங்களோ, இன்னைக்கு நீங்க அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய பற்றாக்குறை. 1. 2, தகுதியான ஆசிரியர்கள் இந்த டிஇடி மூலமாக தேர்வு பெற்று வரக்கூடியவர்கள் ஒரு தகுதியோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் பல மாநகராட்சி அல்லது நகராட்சி அல்லது நீங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல அவர்களுடைய வருகை பதிவேடு ஆப்சென்டிசம் மிக அதிகமாக இருக்கிறது. 1. 2, அவர்களுடைய தகுதி திறனை தொடர்ச்சியாக வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நவீன கல்வி முறையில் நவீன ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கற்பித்தல் முறைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்போ ஒன்று, அவர்களை தகுதிப்படுத்த வேண்டிய ஆசிரியர்களை எம்பவர் பண்ண வேண்டிய ஆசிரியர்களை வளப்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. ஆப்சென்டிசத்தை குறைக்க வேண்டி இருக்கிறது. அவர்களை இன்னும் எவ்வளவு தூரம், இன்னும் எனக்கு இது சொல்றது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. பல இடங்களில் நான் பார்க்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள்
குடித்துவிட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த ஒழுக்கக்கேடுகள் என்பது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலா அப்போ ஆசிரியர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களை தீர்திருத்தி மறுவாழ்வு கொண்டு வந்து அவர்களையும் நல்ல ஆசிரியர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் இந்த கல்வித்துறைக்கு இருக்கிறது. அப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு பக்கம் மாணவர்களை மட்டும் மையப்படுத்தி நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது எவ்வளவு சரியோ அதே அளவுக்கு இந்த பக்கம் ஆசிரியர்களை தகுதிப்படுத்துவது, அவர்களை இன்னும் மேம்படுத்துவது, அவர்கள் மூலமாக மாணவர்களுக்கு இன்னும் அந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக முக்கியமானது. அதையும் இந்த பள்ளிக்கல்வித்துறை தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். புத்தக சுமைன்னு பேசும்போது அவருடைய 5 வயது மகள் பள்ளிக்கு சென்று வந்த பிறகு அந்த புத்தக பையுடைய கணம் குறித்து அவர் பேசுறார், உதயச்சந்திரன் பேசுறார். புத்தக சுமைனா புத்தகத்துடைய எடை இல்ல புத்தகத்துடைய எண்ணிக்கை அதை குறைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல கண்டென்ட்ல ஏதாவது குறைக்கணும், அதுல ஏதாவது எளிமைத்தன்மை வேணும்னு புரிஞ்சுக்கிறதா? அப்போ படிக்கிறதுங்கிறதே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் கூட வந்து போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து எல்கேஜி யூகேஜிலேயே கம்ப்யூட்டர் சொல்லி தராங்க, வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஷட் பண்ணுறதுக்குமான இதெல்லாம் அதில் லெசனில் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பிள்ளைகளெல்லாம் ரொம்ப நல்ல நாலேஜபிளாக மாற்றுறோம் அப்படின்னு இல்லை, ரொம்ப ஓவர்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப. ஏன்னா நீங்கள் புத்தகத்தோட எண்ணிக்கையெல்லாம் குறைச்சிட்டு நீங்க வந்து டேப் இல்ல லேப்டாப் கொடுக்கிற போது உங்களால நிறைய கண்டென்ட்டை உள்ள கொடுக்க முடியும். அப்ப அதுவும் குழந்தைகளை இன்னும் சிரமப்படுத்தலாம். கண்டென்ட்டோட இதை வந்து ரொம்ப நீங்க வந்து ரொம்ப அவங்களுடைய வயதுக்கு ஏற்ப அவங்களுக்கான கிராஸ்பிங் பவர், பிள்ளைகளை வந்து ரொம்ப ஓவர்லோட் பண்றதுங்கிறது வெறும் நீங்க சொல்ற மாதிரி புத்தகங்களுடைய எடை மட்டுமல்ல, அதோடைய கண்டென்ட்டோட எடையும் கூடுதலாக இருக்குது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களை வந்து போட்டியாக வந்து பார்த்து அவங்கள வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் திணிக்கிறது இருக்குது பாருங்க, இது வந்து தேவை. இன்றைக்கி பல ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து கேம் விளையாடுறது எப்படி, ஆப்ரேட் பண்ணுறது எப்படி, வீடியோ ஆன் பண்ணுறது எப்படி, இப்படிலாம் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப அபத்தமான ஒரு பயிற்றுவித்தல் முறை. அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளராகட்டும் அதிகாரிகளோ அவங்க வந்து கூட்டு ஆலோசனை பண்ணுறது பெரும்பகுதி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கல்வியில் சம்மந்தம் உள்ளவர்கள் அவங்களில் வந்து பெரும்பாலான கல்வியாளர்னு சொல்லிக்கிறவங்க தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறவங்க, அல்லது வந்து அதில் இருக்கிற டீச்சிங் மெத்தட் பற்றி சொல்கிறவங்க, இப்படியே தான் இருக்குது. மாணவர்கள் நோக்கிலிருந்து கல்வியை பார்க்குறவர்கள் அது ரொம்ப குறைவாக இருக்குது. திரு வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல் அவரே வந்து பட்டம்னு ஒரு பத்திரிகையை வந்து அதனுடைய ஆசிரியராக இருக்கார். அந்த பட்டம் சார்பாக பட்டசபைன்னு ஒன்று நடத்தினாங்க. மாணவர்களை கூப்பிட்டு கல்வியில் இருக்கிற பிரச்சனைகளை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. அதில் திரு நல்லக்கண் அவர்களும் நானும் அதில் நடுவர்களாக கலந்து கொண்டோம். அப்போ வந்து பார்க்கும்போது அவங்க அந்த பிரச்சனைகளை எப்படி வந்து முன்வைக்கிறாங்கன்னு அவங்களுடைய கருத்துக்களை கேட்கும் போது எங்களுக்கு பல விஷயங்கள் வந்து ரொம்ப ரிவீலிங்காக இருந்தது. அதுபோல் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் வந்து மாணவர்களிடம் வந்து கருத்து கேட்கணும். முதல்ல அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கேட்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற அதுதான் நான் வந்து முன்னே குறிப்பிட விரும்பினேன். அந்த தேர்வு முறைங்கிறது சிபிஎஸ்சியில் வந்து கிரேடிங் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து திருப்பி அவங்கள வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு கொண்டு வந்து நீங்கள் வந்து மனப்பாட முறையை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்கள வந்து புரிந்து படிக்கணும்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆனுவல் எக்ஸாம்னு வச்சுக்கிட்டு அவங்கள வந்து மனப்பாட முறையிலேருந்து எடுக்கவே முடியாது. அப்போது நீங்கள் தேர்வு முறையை கிரேடிங் சிஸ்டத்தை கொண்டு போனீங்கன்னா தான் அவசியமாக முடியும். ரெண்டாவது மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தை எடுத்து கொள்ள வேண்டியது, சிபிஎஸ்சி ஸ்கூல்கள் பெருகுவதை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது. திருப்பி சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து திருப்பி இந்த ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்கள கூப்பிடணும். இனிமேல் வந்து புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து என்ஓசி கொடுக்கக்கூடாது. என்ஓசி இல்லாமே கூட சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்க வைப்போம் அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் அதிகமாக மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில் முழுக்க கல்வியை போயிடும். இப்போ பொதுப்பட்டியல் இருக்குங்கிறது வெறும் கண்துடைப்பாக மாறிவிடும். அது மட்டும் இல்லை, அவங்க பாலிசிஸை இந்தியிலேருந்து சமஸ்கிருதத்திலேருந்து எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து திணிக்கிறதுக்கு அது வழிவகுத்து விடும். எனவே இன்னைக்கு ஃபர்தராக சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தமிழக அரசு அனுமதிக்க மாட்டோங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாட்டையும் அவங்க எடுக்கணும். ஓகே, கண்டென்ட்ல எளிமைத்தன்மை வேணும்னு எடுத்துக்கலாமா, அல்லது புத்தகத்துடைய இந்த எண்ணிக்கை எடை அதுல மாற்றங்கள் கொண்டு வருவது ஒரு ஆரோக்கியமான விஷயமா? கண்டென்ட் தாங்க மிக முக்கியமானது. இப்போ மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து எங்களுடைய பட்டத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டம், நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2006 2007 போடப்பட்ட புத்தகங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, அதுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல முன்னேற்றங்கள், பல விதமான சிந்தனை போக்குகள் எல்லாமே இன்னைக்கு பெரிய அளவில் மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த 17 நம்ம உட்காந்துருக்கோம். அப்படின்னும் போது இன்னைக்கு மாணவர்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய
வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்போ அதை வந்து நீங்க சொல்லிக் கொடுப்பதற்கான இடம் வந்து நீங்க அந்த பள்ளிகளும் அந்த ஆசிரியர்களும், அப்ப அந்த ஆசிரியர்களை தகுதிப்படுத்த வேண்டும். மாணவருடைய தேவையை மனதில் வைத்துக்கொண்டு, மாணவருடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு, அவர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு சிந்தனையை மனதில் வைத்துக்கொண்டு நீங்க இன்னும் இது ஒரு ஃபிளெக்சிபிளா மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. வெறும் டெக்ஸ்ட் புக் மட்டுமே நான் சொல்லிக் கொடுப்பேன், டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே நான் வந்து போதிப்பேன் அப்படின்னு இல்லாம இன்னும் அதை எவ்வளவு கிரியேட்டிவா, இவ்வளவு ஒரு இடத்துல சொல்றாரு, ஆக்சுவலா நான் வந்து கிரியேட்டிவிட்டியை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது, அந்த ஓப்பன்னஸ்ங்கிறது, அந்த தாராளமயமான அந்த ஒரு வகுப்பறை அப்படிங்கிறதும், ஒரு திறந்த வகுப்பறை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? கல்வியை வந்து, வகுப்பை வந்து மிக மகிழ்ச்சிகரமானதா மாற்ற வேண்டியது எப்படின்னா அதுதான் முக்கியம். அது எப்படி மகிழ்ச்சிகரமாக மாற்றுவது? இன்றைக்கு ஏராளமான பல செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல முடியும், எவ்வளவோ விஷயங்கள் அவங்க கொண்டு போய் மாணவர்களுக்கு சேர்க்க முடியும். அப்போ வெறும் டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே நான் சொல்லித்தரேன், அதை வந்து நீ வெறும் படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி தேர்வுல போய் எழுது அப்படின்னு கேட்காம அவர்கள் எவ்வளவு தூரம் கூடுதலாக கற்றுக்கொள்கிறார்கள், அதை மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த விதமான ஒரு சிந்தனை இப்ப நீங்க பல ஆசிரியர்களை நம்ம கொண்டாடுவதற்கான காரணம் அவர்கள் வகுப்பறையை எவ்வளவு தூரம் ஒரு பிரமாதமான மாற்றினார்கள் என்பதுதான். அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர்களை கட்டமைக்க வேண்டிய, உருவாக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அதற்கான மனநிலை நம்முடைய கல்வித்துறைக்குள்ள ஏற்பட தொடங்கி இருக்கிறாங்க, இன்னும் நிறைய செய்வாங்கன்னு நம்பிக்கையோட. ஒரே ஒரு விஷயம், பள்ளிக்கல்வித்துறையில ஏற்படுத்துற சீர்திருத்தங்கள் முழுமை பெறணும்னா உயர்கல்வித்துறையில அதே மாதிரியான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படணும். உயர்கல்வித்துறைங்கிறது அப்படியே செத்து போன மாதிரி கடந்துகிட்டு இருக்கு. அந்த இன்னும் பல இடங்கள்ல வைஸ் சான்சலரை நியமிக்கப்படாமல் இருக்கு. எனவே இது ரெண்டுக்கும் இடையிலான ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் இந்த சீர்திருத்தங்களை வந்து செம்மையா நடைபெறும். அதுக்கான முயற்சிகளையும் செய்வாங்கன்னு நம்பலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.